நாடகத்துக்கு போயிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பயலுக கம்மா களிமண்ணில் செஞ்சு பிள்ளையாரை தூக்கிட்டு வந்தாங்க. அப்படி வரும்போது பயலுக பாடிட்டு வராங்க, பிள்ளையார் அப்பா பெரியப்பான்றேன். நான் சொன்னேன், பிள்ளையார் அப்பா வந்து அப்பா தானடா பெரியப்பான்றேன், பிள்ளையார் வந்து பெரிய அப்பான்றேன். ஏன்னா மழலை குழந்தையும் தெய்வமும் ஒன்று. இந்த குழந்தைக்கு 10 மாதம் சுமந்து தாய்ப்பால் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தையும் வீரமாக இங்கே அமர்ந்திருக்கிறார். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பால் கிடையாது. நோ, நீச்சல் தண்ணி 1/4 லிட்டர், ஆவின் பால் தண்ணி 12 லிட்டர். இந்த கூட்டத்துக்கு இன்றைய சூழ்நிலையில் பிழைக்கக்கூடிய ஒரு ஆள்னா டீ கடைக்காரர் தான். அந்த டீ கடையில் இருக்கிறது வந்து ஜிகர் தண்டாவா டீயா? ஒரு 12 மணி வரைக்கும் நீங்கள் குடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் உசுரை காப்பாற்றிக்கலாம். அதுக்கு மேலே நாடகம் பார்க்க வர்ற ஊரில் டீ குடிக்கணும்னு குடிச்சிடாதியப்போ அப்புறம் காலையில் போய் நீ சீமக்கருவத்தூரில் காலை இழுச்சு இப்படியே நிற்ப, கடைசியில் மஞ்சூட்டு மாடு சூத்த குத்திடும். ஏழுகள் நெருக்கி தண்ணியை கலப்பாயின்னு பார்க்குறேன். அன்னைக்கு ஒரு ஆள் சைட்டாகவே பால் சட்டியிலேயே கண்டனர் தண்ணி வண்டியில் இருந்து ஓசை விட்டுட்டேன். 1 லிட்டர் பாலுக்கு 80 லிட்டர் தண்ணியை கலந்துருக்கானா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி பத்தியா? அதனால தான் சொல்கிறேன், தண்ணி கலக்காமல் எதுவும் கலக்க முடியாது. எந்த ஒரு கலப்படம் இல்லாத புனிதமான பால் என்றால் தாய்ப்பால். அதுதான் கலப்படம் இல்லாத உலகத்தில். வேற எல்லாமே கலப்பு. யூரியா போட்டால் யூரியா மட்டும் போடுறியா, பொட்டாசு போடுற, அதை போடுற, அம்புட்டும் போடுறதுக்குள்ளே வந்து வயக்காட்டில் வெட்டியே போட்டு போய். அதனால விவசாயம் தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம். விவசாயம் பார்க்க ஆள் இல்லை. அன்னைக்கெல்லாம் காலையில் எந்திரிச்சு என் முன்னோர்கள் என் பெரியவர்கள்லாம் நீச்சல் தண்ணியை குடிச்சிட்டு எல்லாரும் வயக்காட்டுக்கு போவாங்க. ஆம்பளையால் வரப்போட்டுனா பொம்பளையால் நாற்ற பிடுங்க நடவு செய்ய, அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. காலையில் எந்திரிச்சுன்னே ஒவ்வொரு ஆளும் வயக்காட்டு போகிறது கிடையாது. பூரா ப்ரெஷரு சுகரு ஏறிக்கிருச்சு. முண்டை வீட்டில் படுத்து பூராமே பைபாஸ் கண்டெய்னர் லாரியை எடுத்து நடக்கிறேன். அந்தந்தண்டி லாரி வருது, அதை எதிர்த்து நடக்கிறானே. கடைசியில் அவன் நடந்த கடைசியாக தர வாக்கிங் போகிற ஆள் ஒன்று மொட்டை மாலையில் நட. ஏன் நடக்கிற? உழைக்கணும். உழைப்பு இருந்து வேர்வை சிந்திட்டா சுகரு ப்ரெஷர்லாம் அந்த காலத்தில் கிடையாது. இந்த காலத்தில் காசு இருக்க ஆளு உயிரை கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கலாம். பெரிய பெரிய மருத்துவமனைலாம் இருக்கு. இன்னைக்கு இதய பிரச்சனையா ஸ்டெண்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க பெரிய ஆஸ்பத்திரியில். அங்கே காசு இருக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும். ஆனால் ஏழை வாழையெல்லாம் வாழ முடியாது. அப்பெல்லாம் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் பிழைக்கிறதுக்குள்ளே கிழட்டு சக்காலத்தியமாக கொண்டே வரும். அவன் நெஞ்சு வலிக்குன்னு படுத்து கிடந்தா இங்கேருந்து வரும்போதே முக்காடா போட்டு நீர் மாலை எடுத்துகிட்டு வந்துருங்க. என்னப்பா கருப்புசாமி லேசா நெஞ்சு சுருக்கணும். என்ன பத்த ஐயா, நெஞ்சு வலிக்கூடாது ஐயா, நம்ம வாழ்ந்த பூமி அப்பு அப்படின்னோடனே அவன் பார்ப்பேன், நம்ம சோழி முடிய போது போல, அவ்வளோதான் வந்துட்டாங்கல்ல, நெருங்கி வந்துட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிட்டேன் போல அப்படின்னா அவனே போய் சுடுகாட்டில் பறன்னு பறிச்சுக்கிட்டு படுத்துக்கிறேன். சொல்கிற விதம். மானாமரில் அப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் அப்படித்தான் ஒருத்தர் வரப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணிக்குள்ளே வந்து நல்லா பாம்பு கடிச்சு பிடிச்சி. கேளு மாப்பிள்ள, அவன் தான் உண்மையிலே ஒரு தெய்வம் டாக்டர். என்ன பண்ணாருன்னு கேளந்தால் இவன் போய் சொல்கிறேன், ஐயா நல்லா பாம்புங்கய்யா கடிச்சது பார்த்தேன், தண்ணியில் மிதந்து அப்படி மேலாப்பில் போச்சு அப்படின்னு. அந்த டாக்டர் சொன்னேன், ஏண்டா நீ டாக்டரா நான் டாக்டரா? பணம் ஈக்கி குத்தி இருக்கு, பாம்புன்ற செத்து விஷம் படியா அப்படின்னு ஊசியை போட்டு அவன் விஷத்தை இறக்குனதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் தான் அந்த டாக்டர் சொன்னேன், உன்னை கடிச்சது நல்லா பாம்புதேன், அதை நான் அன்றைக்கு சொல்லியிருந்தா அந்த பதட்டத்திலேயே உனக்கு ப்ரெஷர் ஏறி உன் உயிர் போயிருக்கும்டா அப்படின்னு காப்பாற்றினேன் பாரு. இவன் தான்டா உண்மையிலே டாக்டர். கை தட்டலாம். பனி நேரம் கமுதக்கூடிய போன்று எத்தனை கிராமங்கள் இருக்கு. அத்தனை கிராமத்திலே எல்லாரும் கஷ்டப்பட்டு உடனே முன்னேற முடியாது. வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஆள் என்ன பண்ணுவாங்க, வாரத்துக்கு ஆள் மேய்ச்சதுக்கப்புறம் அந்த வாரத்தை ஆடை பிரித்ததுக்கப்புறம் அவன் தனியாக பத்துவேன். அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு கரணம் பாஞ்சு ஆடுகளில் வெயிலும் மழையிலும் பாராமல் வளர்த்ததுக்கப்புறம் வீடு கட்டுவேன். அந்த வீடு கட்டும்போது எதிர்த்த வீட்டுக்காரன் என்னைக்காவது, ஐயா நீங்கள் எல்லாம் நல்லா கேளுங்க, எதிர்த்த வீட்டுக்காரன் என்னைக்காவது நீ வீடு கட்டும்போது பக்கத்தில் வந்து, ஐயா
வீடு கட்டுறியாப்பா, நல்லா கட்டுப்பா, உனக்காக போய் கொல்லங்குடி காளி கோயிலில் போய் நல்லா வேண்டிட்டு வந்தேன்ப்பா, நாளைக்கு திருப்பதி போய் மொட்டை அடிக்கலாம்னு இருக்கேன், நீ வீடு கட்டி நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு ஏற்று விட்டுக்காரன் வேண்டுவானாக்க. நீ ஒவ்வொரு செங்கை ஏற ஏற இங்கே உனக்கு மெருகு ஏற்றிக்கிட்டு இருப்பேன். எலும்பு சம்பளம், மண்டை இல்லாத தலை, ஆட்டு மண்டை, சேவை தலை. அப்படி காலையில் அப்படி போகும்போது அப்படி பார்ப்பாங்க, நீ போர் வேற போடுறியா, திருப்பி மறுபடியும் இங்கிட்டு வருவேன் சாயந்தரம் வேலை விட்டு, ஓ உள்ளேயே அட்டாச் பாத்ரூம் போகிற கட்டுறியா, இருடா உன்னை செய்வனை வச்சு தாலி வடக்கு வடக்குன்னு உன்னை உதய விடலை. இந்த உலகம் அப்படி இருக்கு, வாழ பொடுக்காத உலகம். இந்த உலகத்தில் யாருமே அதிக நாள் வார போகிறது கிடையாது. அதனால இருக்கிற வரை நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருங்க. இருக்கிற ஆளு இல்லாத ஆளு கொடு, யாருமே கோச்சுக்கிறாதீங்க. நான் கட்சி சார்பாக நான் பேசலை. எத்தனையோ மனிதர்கள் நல்லவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆனால் நான் கண்ட ஒரு கடவுள், அப்படித்தான் சொல்லுவேன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. பார்த்தீங்களா, அன்னைக்கு கண்ணீர் வடிக்காத தமிழனே கிடையாது இந்த உலகத்தில். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நல்லவர்கள் அதிக நாள் வாழ மாட்டாங்க. ஒரு நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் எப்போ தெரியும்னா, அவன் இறந்து அவனை தூக்கிட்டு போகும்போதே தெரியும். அட சண்டால இன்னும் 10 வருஷத்துக்கு இருந்தால் அந்த ஊரில் என்னென்னமோ நல்லது செஞ்சுருப்பான்டா, அவ்வளோதான் அப்படின்னு நல்லவனுக்கு சொல்லுவேன். ஊர் ஆள் ஊரான். இந்த கெட்டவனை தூக்கிட்டு போகும்போது சொல்லியான் பாரு, இவன் புரட்டாசி 5ஆம் தேதியே சாக வேண்டியவன், தள்ளி போல நாள் இழுத்து கிடந்திருக்கானாடா, அந்த தெய்வத்துக்கு கண்ணு இல்லை. அதுதான் இந்த உலகம். இந்த பெண்கள் காலையில் நீங்களாம் இருக்கீங்களா, நீங்கள் எல்லாம் காலையில் இன்னைக்கு சொல்கிறேன், காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நல்லா அப்பெல்லாம் வந்து மஞ்சள் கரம்பைனா எதுக்கு தேய்ப்பாங்கன்னா அப்படின்னா, தலைமசத்துக்கு எங்கள் ஆத்தா பட்டுக்கிழவி தேய்க்கி, எங்கள் ஐயாவுக்கு வந்து பட்டுக்கிழவி. ஆனால் பெட்டி ராஸ்கல் அவள் பட்டும் திருந்தலை, 13 பிள்ளைய பத்திருக்காஸ். வெரி டேஞ்சர் டொங்காஸ். அடே அப்பா, டேஞ்சர் டொங்காஸா? டொங்காஸா இல்லை, எங்கள் ஐயா கொடுத்த சில்லற காசு பூரா டொங் டொங்குன்னு உண்டியலில் போட்டிருக்கான். ஏண்டா காட்டி கொடுக்குறேடா ஊரில், ஏண்டா ஏழப்பையன் மேனே, அவ்வளோ ஒரு ஆடு ஒர்க்கு. எங்கள் ஐயா வந்து ஆட்டில் ஒர்க்கு, எது எங்கள் அப்பத்தா திஸ் ஆடு ஒர்க்கு. என்னடா ஆத்தாவை என்னமா சொல்கிறேன் மயிர் மேனே, எதுக்கு எடுத்தாலும் டுப்புட்டுற என்ன அப்போ எங்கள் ஐயா வந்து கள்ளிச்சேரி தெக்க வந்து கடையில் படுத்து கிடப்பாரு, பக்கத்தில் ஆடு, எங்கள் ஐயா கட்டில், மொத்தத்தில் ஒரு கடை. அந்த கடையில் எங்கள் அப்பத்தா போய் அப்படி இடையில படுத்தலாம். சென்னை பிரச்சனை. அப்பா எப்படி சென்னையாச்சு? ஒரு பிள்ளை எங்கள் அப்பத்தா தொட்டில ஆட்டுமா, ஒரு பிள்ளைய ஆட்டிக்கிட்டே ஒரு பிள்ளைய இடுப்புல தூக்கும். 3 மாசம், வெரி லாங் லென்த், வயிறு முத்திரும்டேன். இப்போ என்னடா செம்பரியாரு வெள்ளாடெல்லாம் ஈனுது. அப்போ எங்கள் அப்பத்தா தட்டா 24 hours ரெட்டை குட்டி 3 குட்டி. ஏன்னா எங்கள் ஐயா அசந்துச்சுன்னா விடாதான் இருக்கடா. எங்கள் ஐயா நீச்சல் தண்ணி குடிக்கும் போது லேசா அப்படியே ஒரு பார்வை, நீச்சல் தண்ணி குடிக்கும் போது எங்கள் ஐயா பச்சை தண்ணியை குடிச்சிருவார். அப்படி அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வளர்த்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து இந்த முதல் இரவுல எல்லாம் என் தமிழன் படக்கூடிய இந்த கஷ்டங்கள், ஆண்டவா 3 அடி நோண்டவா, எவ்வளோ கஷ்டம். முதலிரவு அப்படின்னா புனிதமானது. அந்த புனிதமான ஒன்றில் ஒரு குழந்தை செல்வம் வேணும்னு தான் எல்லாரும் நினைப்பீங்க. அதுக்கு சாத்திரம் பார்க்குதுங்க பொம்பளைய. அவன் பாவம் எத்தனை பெட்டு படம் அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ லென்த் இந்த லாங் காலத்தில் லென்த் அவன் வாழ்ந்துருப்பான். அவன் 7 மணிக்கெல்லாம் கட்டில் உட்காந்துருப்பேன். டவுன் பஸ் அதை போகாத ஊருக்கு செம்மண்ணில் படுத்த மாதிரி அப்படியே 7 மணிக்கெல்லாம் உட்காந்து அவன் கற்பனை பண்ணுவேன், நம்ம பொண்டாட்டி வருவான் நைட்டு ஃபுல்லாக வெரி கிச்சு பிச்சு கிச்சு பிச்சு கிச்சு பிச்சு கிச்சு பிச்சு 8 inch மோட்டர்ஸ் 3 phase லைன். ஏன்டா உசுறு வர மாதிரி கேட்குற? அவன் அப்படி உட்காந்துருப்பேன்.
ஆனால் அந்த பிள்ளைய ஒவ்வொரு ஆளாக சொல்லி ராவுகாலாம் யமகண்டேன் இப்போ போகக்கூடாதுன்னு அந்த பிள்ளைய ஏழு இருட்டாக இருந்திருக்கு ஒரு மாப்பிள்ளை, அவன் காசு பாட்டில் கலந்துருக்கான். இருட்டுக்கு அதுக்கு உள்ளே போன சத்தம் கிடந்து டபக்குன்னு அம்மிக்கு பிரட்டிருக்கான். ஆனால் அவன் பொண்டாட்டி இல்லை, மைசெட்டுக்காரன் வயறு கட்டிலு கீழே வச்சிருக்கேன் எடுக்க போயிருக்கான். நீ போயிருப்ப அவளை எச்சு புத்தி லேசாது ஒன்று. அவனை பிரட்டி கடைசியில் அவன் காயில் பிஞ்சு. ஏன்னா இந்த அளவுக்குள்ள நடக்கு. இப்ப எல்லாம் பரிசம் போடும் போதே சித்திரவடுத்திடுவாங்க. எப்படியாவது அந்த பிள்ளை நம்பரை வாங்காம வேன்லயே மாப்பிள்ளை ஏற மாட்டான். ஒவ்வொரு ஆளா தூண்டி விடுவேன். ஏ மதினி, உன் தங்கச்சி நம்பர் வாங்குங்க. அவங்க உடனே போய் நம்பர் சைட்டாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தில் வந்து நீ தான் பார்த்துக்கிறோன்னு எல்லாமே. முடிக்கு என்ன ஓடுவ, இந்த கொலுசுலாம் நல்லா இருக்கே சல்லு சல்லுன்னு. சரி சரி நம்பர் தருவீங்க, குழந்தைங்க கேட்குறாரு. உடனே நம்பரை கொடுத்துரும். நம்பரை கொடுத்தா அந்த பிள்ளையை விட மாட்டேன். காலையில் பல்லு வளர்க்குறான்னா காலுகளுன்னா தெரியாது, ஃபோனை அடிச்சிருவேன். அடிச்சுட்டு என்னடா சொல்லும் அவங்க உடனே, என்னங்க 4 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறீங்க? ஓன்னா புத்தான் முண்டைக்கு போதை தெளிஞ்சிருக்கேன். வெளியில் போனால் குளிர்தான் அப்படின்னு கிளம்பிடுவேன் கதாப்புக்கு. நைட்டு பூரா தூங்கவே இல்லைடா ஓ நினப்புத்தான். அது உடனே வேற என்னங்க அப்படின்னா, ப்ரெஸ் பண்ணிட்டியா? எப்படி கேட்குறேன் பாரு, ப்ரெஸ் பண்ணிட்டியா? அவங்க உடனே பல் விளக்கிட்டேன் விளக்குறான். வேற என்ன அப்படின்னா, என்ன சாப்பிடுவ காலையில்? சாணி 4 உருண்டை. அது சாப்பிட்டா நீ வேணாம்னு சொல்ல போறியா? சைஸாக கேட்பாங்க. காப்பி தான் நான் குடிப்பேன். டீடா? இவன் டீ சாப்பிட மாட்டியாடா? எனக்கு பிடிக்காது, நானும் காப்பி தான் குடிப்பேன் அப்படின்றான். காலையிலே வெறும் வயிற்றுல கட்டிங் போடுவேன். நான் அடிப்பாங்கடா. அப்படியே எல்லாத்தையும் கேட்பேன். அவ்வளோதான், நான் வந்து எச்சியை துப்புவேன், துப்பக்கூடாது. அதை பூரா நான் உள்ளங்கையில் பிடிச்சி நாக்கிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். ஆனால் புதுசாக பரிசம் போட்டேன் பக்கத்தில் யாரும் வெளியே இருக்க போகிறோம்னு காட்டுக்குள்ளே போயிடாதியாப்பா. நீங்கள் வந்துறியா, அவன் காஞ்சு போனாலும் வரமாட்டான், தூர விட்டே வரமாட்டான்டா. சொல்கிறான்னு 3 மணி நேரம் சொல்லுவேன், எதையும் சொல்ல மாட்டேன். ரீசார்ஜ் முடிஞ்சிடும், செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், வெறும் செல்லை வச்சுட்டு சொல்கிறான்ட்டுவேன். இப்படிலாம் பண்ணிவிட்டு ஒருத்தன் கல்யாணம் ஃபஸ்ட் நைட்டுக்கு போயிட்டேன். போனால் இவன் என்ன பண்ணியிருக்கேன், அயோக்கிய நாய், பரிசம் போட்டவொன்னே அந்த பிள்ளைய குளிக்கும் போது வீடியோ கால் வர சொல்லியிருப்பேன் போல். அது கொஞ்சம் ரஃபண்டான டைப்பு போல். கராயத்தில் 2 பெல்ட் வாங்கியிருக்கு, கும்ஃபில் 3 பெல்ட்டு, சிலம்பு இதெல்லாம் விளையாண்டுருக்கு. இவன் முண்டை தெரியலை, இவனுக்கு அது தெரியல. இவன் வந்தோடனே ஃபஸ்ட் நைட்டில் சோட்டில் கையை வச்சான் பாரு. அவத்தால அப்படி சேலை அப்படி கோக்கன மாதிரி கட்டிக்கிட்டு அப்படி செவத்தில் ஏறி அப்படி ஒரு எத்திருக்கா அடிச்சா. அவன் கத்திருக்கான் புள்ள, ஐயோன்னு கத்திருக்கான். இந்த வெளியே ரூமுக்கு வெளியே இந்த விருந்தாடி வந்துட்டு பசு கிடைக்காம போகாத கிழட்டு பயில எழுந்திரிச்சு போகணும்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புதுசாக அங்கேருந்து சொல்லியிருக்கேன், அங்குச்சாமியா டேய் பொறுமை, இப்படித்தான் உங்கள் அப்பத்தாவை நான் பண்ணேன். ஆனால் அடி வாங்குறது தெரியாம திருப்பி மறுபடியும் ஐயோ கதவை திறங்கடா ஐயோன்னு கத்திருக்கேன். அங்கே வெளியே கிடந்த ஆளுக்கு என்ன பண்ணிடுச்சு, இன்னும் ஜெருசுக்கா பாவம். நம்ம போய் அங்கே வயக்காட்டில் போய் காத்தோட்டமாக படுக்கணும்னு பூரா எந்திரிச்சு போயிட்டாங்க. காலையில் மாப்பிள்ளை கதவை திறந்து வர்றேன், முகம் இந்த தண்டியா, காலுகள்லாம் வாங்கி இப்படி கெந்தி அவன் பாவம் வந்திருக்கேன். அவங்க அம்மா கேட்டிருக்கு, ஏப்பா சந்தோஷமா தானே இருந்த, போடி நீனா ஆத்தாவாடி, கடைசி சந்தோஷமே தானடி, கொஞ்ச நேரத்தில் தாலி என்னை எரிச்சிருப்பிய. அவள் அந்த